ஒரு வழியாக சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தி படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மெட்ராஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி வந்து டீசரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் யார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது யாரும் இல்லைங்க, நம்ம ரவிமோகன். அதாவது ஜெயம் ரவி வந்து இப்போ ரவிமோகன் நம்ம ஜெயம் ரவி சார் வந்து வில்லன் ரோலில் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயம் ரவி வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹீரோ ரோல்லே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த படமுமே அவருக்கு வந்து பெருசாக வந்து வரல. பட் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதர்வா, அதாவது முரளியோட பையன் அதர்வா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதர்வாவுக்கும் வந்து பெரிய லெவலில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் பெரிய லெவலில் எந்த படமும் போன மாதிரி இல்லை. ஸோ அவருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் இருக்கணும். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸில் வந்து நடக்கிற மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி தான் படம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து மெட்ராஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயினியாட்டி ஸ்ரீலைலா நடிக்கிறாங்க, நம்ம வில்லனாட்டு ஜெயம் ரவி நடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து சுதா கங்கா இது வரைக்கும் அவங்க எடுத்த படம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். மியூசிக் டைரக்டரில் ஒன்று பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் போட்டிருக்காரு மியூசிக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் டேட் இன்னும் அறிவிக்கல. ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்காண்டி நான் வேறு லெவலில் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதுவும் ஜெயம் ரவியோட நெகட்டிவ் ரோல் பார்க்குறதுக்காண்டி உண்மையில வேறு லெவலில் வெயிட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக அமரன் படம் வேறு லெவலில் போச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அடுத்த அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காண்டி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். மீண்டும் அடுத்த பார்க்குறேன். பை, see you soon.